முல்லைத்தீவை சேர்ந்த இளைஞன் வெளிநாட்டில் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முல்லைத்தீவை சேர்ந்த இளைஞன் மலேசியாவில் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முல்லைத்தீவு செல்லபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய யதுசன் எனப்படுகின்ற இளைஞனே இவ்வாறு மலேசியாவில் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார் என தற்பொழுது இலங்கையில் இருக்கின்ற தமிழ் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. 6 மாதங்களுக்கு முன்னர் அவர் காதலித்த பெண்ணை திருமணம் செய்திருந்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக 22 நாட்களுக்கு முன்னர் மலேசியாவுக்கு சென்றிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையிலே தற்பொழுது அவர் உயிரை மாய்த்துக் கொண்டதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாக தமிழ் ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்ற செய்திகளிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. குறித்த இளைஞர் எதற்காக உயிரை மாய்த்துக் கொண்டார் என்பது தொடர்பான எந்தவித தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து ஒரு விடயத்தை சொல்ல வேண்டி இருக்கின்றது. தற்பொழுது இலங்கையில் இருந்து பலர் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றார்கள். அதிலே பெரும்பாலானோர் ஐரோப்பிய நாடுகளை நோக்கி செல்லுகின்றார்கள். ஆனால் சிலர் குடும்ப சூழ்நிலை, குடும்ப வறுமை காரணமாக மலேசியா, சவுதி அரேபியா, கட்டார் போன்ற நாடுகளுக்கு செல்லுகின்றார்கள். அங்கு சென்றதன் பின்னர் தான் தெரிகின்றது அங்கு வேலைகளுக்கு கஷ்டமாக இருக்கின்றது, தங்குவதற்கு கஷ்டமாக இருக்கின்றது, அதை விட பல மணி நேரம் பணிபுரிய வேண்டிய சூழல் இருக்கின்றது. இவ்வாறான காரணிகளால் அங்கு வேலைக்காக சென்றவர்கள் உளவியல் ரீதியாக பெரிதும் பாதிப்படைவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு அரபு நாடுகளுக்கு செல்பவர்கள் மற்றும் ஏனைய நாடுகளுக்கு செல்பவர்கள் சொல்லுகின்ற விடயம், அங்கு சென்றால் பல மணி நேரம் வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது, தங்குவதற்கு சரியான இடமில்லை, சரியாக உணவு உண்ண முடியாத சூழல் இருக்கிறது, அதை தவிர குடும்பத்தை விட்டு பிரிந்து வந்த துக்கம் ஒரு புறம் இருக்கும். இவற்றையெல்லாம் கடந்து இங்கு உயிருடன் இருப்பது என்பதே பெரிய விடயம்தான். இருந்தாலும் குடும்பத்தை நினைத்து இங்கு இருக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. அதை தவிர கடனை பெற்று நகைகளை அடகு வைத்துத்தான் நாங்கள் இவ்வாறு இந்த சின்ன நாடுகளுக்கு வருகின்றோம். ஆகவே நாங்கள் நினைத்தால் கூட உடனடியாக திருப்பி செல்ல முடியாது. திருப்பி சென்றால் அங்கு பெரும் சுமையை நாங்கள் எதிர்கொள்ள நேரிடும் என்று கூறுகின்றார்கள் இங்கிருந்து சென்ற அங்கிருக்கின்ற எமது உறவுகள். ஆகவே இவ்வாறு சிறிய நாடுகளுக்கு செல்பவர்கள் பெரும் துன்பங்களுக்கு உள்ளாகின்றார்கள். அதை தவிர திருமணம் முடித்து 10 நாட்கள் 20 நாட்களுக்கு பின்னர் அங்கு அவர்கள் தொழிலுக்காக செல்லுகின்ற சூழல் உருவாகி இருக்கின்றது. அதற்கெல்லாம் காரணம் இலங்கையில் இருக்கின்ற தற்போதைய சூழ்நிலை. முன்னராவது ஓரளவுக்கு இந்த நாட்டில் பிழைக்கக்கூடிய வகையில் இருந்தது. ஆனால் தற்பொழுது ஒரு திருமண பந்தத்தில் நாங்கள் இணைய வேண்டும் அல்லது எங்கள் குடும்பத்தில் ஒருவர் இறந்து விட்டால் அந்த துயரமான நிகழ்வை முடித்துக் கொண்டு அந்த கடனை கட்டுவதற்காக ஏதாவது ஒரு நாட்டுக்கு செல்ல வேண்டிய சூழல் தான் இங்கு இருக்கின்றது. இங்கு உழைத்து இங்கு ஒரு விடயமுமே செய்ய முடியாத சூழல் இருக்கின்றது. வேண்டுமென்றால் இங்கு உழைத்து ஒரு நேர சாப்பாடு சாப்பிடலாம், அதிகபட்சமாக 2 நேர சாப்பாடு சாப்பிடலாம். இதுதான் இங்கு இருக்கின்ற சாதாரண மக்களின் நிலையாக இருக்கின்றது. ஆகவே இன்னும் சில தினங்களில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற இருக்கின்றது. இந்த தேர்தலின் மூலம் வருகின்ற ஜனாதிபதியாவது இந்த நாட்டின் ஏழை மக்களின் நிலையை புரிந்து கொண்டு, அடிப்படை மக்களின் நிலையை புரிந்து கொண்டு சரியாக செயற்பட வேண்டும். நாட்டின் முன்னேற்றத்திற்காக ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் இவ்வாறான விடயங்களை எல்லாம் தடுக்க முடியும். அதை தவிர இங்கிருந்து இந்த சிறிய நாடுகளுக்கு செல்பவர்களுக்கான பாதுகாப்பையும் இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். அவர்கள் இந்த நாட்டுக்கான அந்நிய செலவாணியையும் ஒரு பக்கத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியான இலங்கை பிரஜைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் இலங்கை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அதனையும் இந்த இலங்கை அரசாங்கம் சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் பலரது கருத்தாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த்.